இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டேஷன்ஸ் ஆஃப் த கிராஸ் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது 7 நிலைகள் வந்து ஆண்டவரை சிலுவையில் அறையிறதுக்கு முன்னால் உள்ளது இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஏசப்பா வந்து வியாகுலப்படுகிறார் அப்படின்னு இருக்கும். ஏசப்பா வந்து இப்படி யோசித்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யூதாஸ் வந்து இந்த பார்த்திங்களா ஏசப்பாவை காட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏசப்பா வந்து யூதாஸ் காட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து இது வச்சுருப்பாங்க, அதில் அந்த போர்டு மாதிரி வச்சு அதில் என்ன அப்படின்ட்டு எழுதியிருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஏசப்பாவை வந்து கட்டி வச்சு அந்த போர் சேவகர்கள்லாம் அடிப்பாங்க பார்த்திங்களா. தப்பே பண்ணியிருக்க மாட்டார், ஆனால் அவங்க அடிப்பாங்க. வச்சு அந்த வார் மாதிரி வச்சு இடுப்பாங்க. அதுதான் இருக்கும், வாரினால் அடித்தல் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயேசுவை சிலுவையில் ஒப்பு கொடுக்க போகிறாங்க. அதனால் ட்ரெஸ் ஏதோ சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி சிலுவையில் ஒப்பு கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு ரெடியான மாதிரி ஒரு இது இருக்குது, ஸ்டாச்சூஸ் அங்கங்கே ஸ்டாச்சூஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டா சிலுவையை தூக்கிக்கிட்டு நடக்க சொல்லுவாங்க. ஏற்கனவே உடம்பெல்லாம் ரத்தமாக இருக்கும், அப்படியே பெரிய சிலுவையை தூக்கிட்டு நடக்க சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சிலுவையில் தான் அவர் அறைய போகிறாங்க, அதனால் அது சிலுவையை தூக்கிட்டு நடக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா சிலுவையில் அரைஞ்சிருவாங்க. ஏசப்பாவை சிலுவையில் அரைஞ்சி 3 கல்லர் இருப்பாங்க இல்லையா, பக்கத்தில் அந்த 3 கல்லரையும் சிலுவையில் அரைஞ்சிருவாங்க. ஸோ இப்படி தான் அவங்களுடைய அந்த இது இருந்துச்சு, அந்த ஸ்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏசப்பா வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா உயிர் தெழுத போகிறாங்க. ஏசப்பா உயிர் தெழுந்து விட்டார். இதுதான் இந்த 7 கிராஸ். ஓகேங்களா, இதெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. ரொம்பவே நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாய்.